Flight number LH758 coming from New York has arrived. Your attention please. ఏంటి వైదేహి அவ என்ன உத்து பாக்குறா? அவ நாட்டுல பொம்மனாட்டியே பார்க்காத மாதிரி. மன்னி நீங்க கட்டிருக்க மடிசார பார்த்தா ஆச்சரியப்படுறா. மடிசார்ல ஆச்சரியப்படுறதுக்கு என்னடி இருக்கு? இது பிராமண ஆச்சாரம். உங்க ஆர்த்தடாக்ஸ் எல்லாம் ஆத்தோட வச்சுக்கணும். ஏர்போர்ட் வரைக்கும் வரப்படாது. வந்தா இப்படித்தான். அது எப்படி நான் வராம இருக்க முடியும்? கல்யாணம் முடிஞ்ச கையோட அமெரிக்கா போனார். 3 வருஷம் கழிச்சு திரும்பி வரார். அவர் வரச்சே நான் ஏர்போர்ட்ல இல்லைன்னா நன்னா இருக்காது இல்லையா? அதான் ரிசீவ் பண்றதுக்கு உன்னோடய வந்துட்டேன். மணி அது பாருங்க அண்ணா வரா. I hope you Thank you. I'll meet you again. Thank you, sir. அவர் நம்மள தான் தேடிட்டு இருக்கார். நீயே கூப்பிடுறீ. அண்ணா 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 மணி இங்க இருக்கா? அண்ணா ஏய் இப்படி சத்தம் போடுற? அவள நம்மளே பார்த்துட்டு இருக்கா. அப்போ யாருக்கும் கேட்காத மாதிரி நீங்களே கூப்பிடுங்க. ஏனா ஏனா நான் இங்க இருக்கேன். Hi, Charu, my darling. Charu, how are you, da? என்ன அந்த பப்ளிக்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. என்னடி இது? அமெரிக்கன் மாப்பிள்ளை கல்யாணம் விட்டு இப்படி அக்கறாத்து பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க. ஹாய், வைதேகி. ஹாய்ண்ணா. அமெரிக்கால இதெல்லாம் சகஜம்டி. அங்கெல்லாம் ஒரு படி மேலே சும்மா இருக்கோ. நாளைக்கு கல்யாணம் ஆற பொண்ணு பக்கத்துல இருக்கா, நீங்க வேற. இவளை கல்யாணம் பண்ணி போறவன் என்னை விட ஒரு படி மேல. வைதேகி, நீ ஒண்ணும் கண்டுக்காத. 3 வருஷம் கழிச்சு பொட்டட்டி நான் பாக்குறேன். அண்ணா நான் வேணும் முகத்தை இதான் திருப்பி. correct. வேண்டாம் வேண்டாம், அண்ணனும் தங்கையும் சேர்ந்து என்ன படுத்தாதீங்க. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. How? அப்ப நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க. நான் லக்கேஜ் எடுத்து வந்துறேன். வரட்டுமா? வீட்டுக்கு வந்து கொஞ்சம். மணி இருக்கிறியா? சரி சரி, நோக்கும் கல்யாணம் நடக்க போறதோ இல்லையோ அப்ப தெரியும். பாரியா நீ ஆயிட்ட? ஹலோ, அங்க என்ன ஒரே கும்பலா இருக்கு? யாரோ காலங்காத்தால கொலை பண்ணி பாடியை கூவத்துல போட்டாங்களாம். அதான் போலீஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கு. கொலையா? இன்ட்ரெஸ்டிங். இரு போய் பார்த்து வந்துறேன். ஏன்னா செத்து சும்மா இருக்கேடா. நல்ல காரியத்துக்கு வந்திருக்கேன். கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. டிரைவர் வண்டி எடுப்பா. நாங்க கற்பூரம் எடுத்துங்க. நீங்க எடுத்துக்கமா. ரகு சௌக்கியமா இருக்கியா? ஏண்டாப்பா முதல்ல சாமிக்கு பத்திரிக்கை வச்சுட்டா மத்தவளுக்கு வைப்பா. நீ என்னடா நாளைக்கு முகூர்த்தத்தை வச்சுன்னு இப்ப கொண்டு வந்து வைக்கிறிய? என்ன பண்ற சாமி, இவளோட ராசி கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன். இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். இவதான் கல்யாணம் வேலை எல்லாத்தையும் தலையில போட்டு சுமக்கிறா. என்ன பண்றது? ஆமா, கல்யாணம் ஆன கையோட அமெரிக்காவுக்கு கிளம்புறாளாமே. சுவாமி, அமெரிக்கால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கரெக்டா ஃபாலோ பண்ணும். அதுவும் இல்லாம இவளுக்கு இப்பதான் கிரீன் கார்டு வேற கிடைச்சிருக்குது. நாளைக்கு 7 to 9 முகூர்த்தம், 11 மணிக்கு ஃபிளைட். ஏன் தான் கல்ல ரக்கைய கட்டின்னு இப்படி பறக்குறாளோ? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அடுத்த முறை நான் இந்தியாவுக்கு வரும்போது 4 நாள் ரிலாக்ஸா இருந்துட்டு போறேன். அது சரி, கல்யாண வேலையெல்லாம் யார்கிட்ட படிச்சிருக்கு? படிச்சிருக்கு. ஏன் சாமி? ஐயோ, அவன் வாங்கின காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு மண்டபத்துல உட்காந்து சீட்டு விளையாடிட்டு கல்யாண செலவெல்லாம் மேனேஜ் பண்ணுவான். அப்படி என்ன ஒரு செலவு பண்ணுவாரு? காந்தியாய நமக, விஸ்கியாய நமக, பிரம்மாய நமக, ராவக அடிக்க நமக. மாமா, ஏன்னா குடிக்கிற வாட்ட போய் பொறுப்பை ஒப்படைக்க சொல்லிட்டே. அட்வான்ஸ் கொடுக்கறச்சே பக்தி பழமா இருந்த. இப்ப பாருங்க எப்படி இருக்காருன்னு. என்ன பக்தி பழம்? இத பாருங்க, அப்படியே உரிச்சு சாப்பிட்டோம்னா பழம், ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சாராயம். என்ன பேசாம லாபியில் இருக்க வேண்டியதானே? எதுக்கு ரூப் கார்டுக்கு வந்து போறியோ? நாளைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம். ஏன்னா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேளே, நான் ரொம்ப பிஸி தெரியுமோ. 6 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டாமோ? என்ன சொல்றேன்? உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா 6 மாசம் ஆயிடுதே. என்னடா பட்டாவே? ஆமா மாமா, 6 மாசத்துக்கு முன்னாடி சார்லதாங்கிறவ அட்வான்ஸ் பண்ணிக்கிறா நாளைக்கு கல்யாணத்துக்காக. பாருங்க, யாரோ சார்லதாங்கிறவா அட்வான்ஸ் பண்ணிருக்கா. அந்த சார்லதா இவதான் என் ஒய்ஃப். ஓ, கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிட்டுது. ஆனா பாருங்க மேடம், பார்த்து சாரி, நீங்க அட்வான்ஸ் பண்றச்சே இருந்த விலைவாசிக்கும் இப்ப இருக்கிற விலைவாசிக்கும் டேலி ஆக மாட்டேங்கிறது. பட்ஜெட் எகிறதோனா அப்படி என்ன விலைவாசி ஏறி போச்சு? என்ன இப்படி கேட்ட? ஓ, மெக்டோல் பிராண்ட் இருக்கு, அது 120. இப்போ 240ங்கிறாளே. மெக்டோல் விஸ்கி இருக்கு மாமா, அது வந்து 240. சும்மா இப்போ 270ங்கிறா. இந்த லட்சணத்துல விலைவாசி ஏறிட்டு இருந்தா நான் எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது? பார்த்து போட்டு கொடுங்க. சரி விடு, தண்ணி போட ஆளான வேலை ஒழுங்கா நடக்கும். சாம்போயர், இந்த கல்யாணத்தை ஒழுங்கா நடத்தி கொடுங்க. நான் உங்களை கரெக்டா கவனிச்சுக்கிறேன். அமெரிக்காவில இருந்து வந்தாலும் இந்தியன் எக்கனாமிய உடனே புரிஞ்சுட்டேன். அசத்திரம் போங்க. வரேன் சாமி.
தைரியமா போயிட்டு வாங்க. ஏமாமா ஆ? கொடுத்த பணத்தை எல்லாம் குடிச்சே தீத்துட்டேல் எப்படி அசுத்துவேல்? ஏண்டா கையில துட்டை வச்சுட்டு நான் என்னைக்கு அஸ்து இருக்கேன்? ஜாக்கி குயின் ஆஸ் இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ஷாம்பயர் எப்பவுமே கிங்கு தாண்டா. நீ போய் பாத்திரம் மண்டல எடுத்து வண்டியில வை, சீட்டு கிட்ட மறந்துடாத. சரி. ஆமா, எங்கடா சீமந்த புத்திரி காயத்ரி? காயத்ரி தோப்பனால பாக்கணும். அப்பா ஆத்துல இருக்கா மாமா? சரி சரி நான் பாத்துக்கிறேன். சரி கண்டிப்பா. ஏண்டிமா காயத்ரி, டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரியா? ஆமா, டான்ஸ் முடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். நானும் வருஷ கணக்கா பாத்துன்னு தான் இருக்கேன். நீ நல்ல மாப்பிள்ள கிடைக்கும் டெய்லி கோயில் போயிட்டு தான் இருக்கே. இப்படியே போனேன்னு வச்சுக்கோ, நோக்கு பைத்தியம் தான் பிடிக்க போறது. என்ன மாமி கிண்டலா? நீங்க வேணா பாருங்க, பகவான் ஒரு நாள் கண்ணை திறக்கத்தான் போறார், எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை காட்டத்தான் போறார். அப்படி என்னடி உலகத்துல இல்லாத மாப்பிள்ளை பகவான்கிட்ட கேக்குற? மாமி, நீ காத்துக்காரரா வரவர் யார்கிட்டயும் கை கட்டியும் நிக்க கூடாது, கை ஏந்தியும் நிக்க கூடாது. எல்லாரும் அவர்கிட்ட தான் கை ஏந்தி நிக்கணும். அப்படிப்பட்ட மாப்பிளைய பகவான் காட்டுவார், கண்டிப்பா காட்டுவார். பகவானே, பகவான் என்னமா சிரிக்கிறார் பாருங்க. ஐயோ பகவானே, இந்த புன்னகை என்ன விலை? கேடந்தே மேல பார்த்து என்ன நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க? பகவான் சிரிக்கிறார். நோக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒண்ணும் தெரியலையே. இதோட பாருங்க, தெரியுமா? பாருங்க. என்னடா போய் பாக்குற? பகவான் தெரியுதாரா? பகவானா எங்க மேல வாங்க. என்ன எல்லாரும் மேல பார்த்துட்டு இருக்கா? பகவான் தெரியுறாரா? மாமி அங்க என்ன ஒரே கூட்டம்? அங்க பகவான் தெரியுறாரா? பகவான் மடியில அம்பாள் படுத்துட்டு என்னவா சிரிக்கிறா பாருங்க. ஒண்ணும் தெரியலையா? கிளவுட்ஸ் எல்லாம் மறைச்சுட்டு இருக்கு, நன்னா பாருங்க. ஐ ஐ ஐ சாரி மன்னிச்சுக்கோங்க. மஞ்சள் கலக்கா சோப்பா ரெண்டு மிக்சிங்க. என்ன ஏ டு இசட் ஊருக்கெல்லாம் நீர் கல்யாணம் பண்ணி வைக்கிறீர், உன் பொண்ணுக்கு பகவானா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். பாத்தீங்களாப்பா, பகவானே ஒத்துண்டார். சீ, வாய மூடின்று. அம்பி மாலை கழட்டு. அச்சோ கட்டாதீங்க, இது பகவான் கொடுத்த மாலை. அப்பா, இவர் யாருன்னு உங்களுக்கு புரியலையா? செலவே இல்லாத ஒரு இடிச்சுவாய் மாட்டுண்டான். புரிஞ்சுட்டுது. அம்பி முதல்ல 2 பேரும் மேல வாங்கோ. ஏண்டா அம்பி, எங்க இருந்தோ வந்து ஆத்துல குழப்பம் பண்ணிட்டு இருக்கியே, யார் நீ? சுயமரியாதை சுடர். சொந்த கால நின்னதுக்கு அப்புறம் தான் பந்த கால நிக்கிறேன். தோப்பனாரட்டும் ஓப்பனா சவால் விட்டுட்டு ஆத்த விட்டு ஓடி வந்தவன். பார்த்த சாரதி கிட்ட ஒரு பொழப்ப காட்டுங்கன்னு சொன்னா அவர் உங்க பொண்ணை காட்டிட்டார். பொண்ணை வச்சுட்டு பொழப்ப நடத்த முடியும்? என்ன அசிங்கமா பேசிட்டு இருக்க? இல்ல, பொண்ணை பெத்தவங்க நீங்க ஏதாச்சும் ஒரு பொழப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடும் நான் தான் பண்ணணுமா? சரி, உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? ஜீரக ரசத்துல இருந்து ஜிலேபி வரைக்கும், வத்த குழம்புல இருந்து வடபாயசம் வரைக்கும், சுட்ட அப்பளத்துல இருந்து சுண்ணாம்பு தெளிச்சு சாரத்தை கீழே இறக்குற வரைக்கும், அவியல் பொரியல்ல இருந்து ஆவக்காய் ஊறுகாய் வரைக்கும் எல்லாம் அத்துப்படி அத்துப்படி அத்துப்படி. நெய்ய காட்டுவன் ஊத்த மாட்டன், சொத்த காட்டுவன் போட மாட்டன். ஐயோ, என்ன சமத்து பாத்தேடா. நீ என்ன ரொம்ப ரசிச்சிட்டு இருக்க? தொலைச்சுடுவன். ஏண்டா அம்பி, உன் தோப்பனார் ஆழ்வார் உரிச்சி அனந்தராமயர் தானே? சாட்சாத் அவரே தான். எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த மாதிரி ஷேட்டையெல்லாம் சமையல் ஹிஸ்டரியிலேயே அவ ஒருத்து தான் பண்ணுவா. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட பொண்ணு கிடைச்சும் பொழப்ப காட்டு சொல்ற பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீ என்ன எதிர்பார்க்கிற? ஒரு புடி சாம்பார் சாதம், ஒரு புடி ரசம் சாதம், 3 புடி மோரின் சாதம்,
அதென்ன மோர்ஞ்சாத மட்டும் 3 படி. 2 பிட்டு கிளைமாக்ஸ் சூப்பரா இருக்கும் ஓலியோ. இத பாருங்க, இந்த புடி கணக்கு படி கணக்கெல்லாம் அப்புறமா பாத்துக்கோங்க. முதல்ல இந்த பகவான் மாலைக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. முடிவு சொல்றதுக்கு என்னடி இருக்கு? அவன் தான் முதல்ல ஜோலி அப்புறம் தாலின்ட்டானே. முதல்ல வேலையை சேரட்டும். ஒழுங்கா வேலை செஞ்சா மத்ததை யோசிப்போம். அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும். எப்போ பகவான் மாலை உங்க கழுத்துல விழுந்ததோ அப்பவே நீங்க ஆத்துக்காரராயிட்டீங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை பாருடா. வந்துட்டே மாமா. என்ன சிகரெட்? அடடடடா, இத போடுறா பட்டு புடவையில கல்யாண பொண்ணு. என்ன கிண்டலா? போனா போகுதுன்னு சிகரெட் கொண்டு வந்து கொடுத்தா கிண்டலா போச்சு. இரு மணிக்கிட்டு ஐயோ சொல்றேன். தாயே, அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதமா. தயவுசெய்து எடுத்து விட்டு காலி பண்ணு. கிளம்பு கிளம்பு. அது எங்கடா உன் அமெரிக்கா மாப்பிளையே காமிக்க மாட்டேங்கிற? அது ஒண்ணு இல்ல மச்சான், அவனும் பிஸி நானும் பிஸி. அவர் 2 நாளைக்கு முன்னால இந்தியா வந்துட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிருக்காண்டா. மாட்டு ஆமா, உன் சொந்தத்துல மாப்பிளையே இல்லையா? இருக்காங்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே என் ஒய்ஃப் ஆளாக்குனது மாப்பிள்ளை ஃபேமிலி தானே. அந்த நண்டிக்கிழங்காக தான் அவனுக்கு அமெரிக்காலே வேலை வாங்கி கொடுத்தேன். ஓ, அப்படியே என் தங்கச்சியும் கொடுத்துறான் வச்சேன். அவங்க 2 பேரும் என் கண் பார்வையில இருப்பாங்களா, அதனால தான். இவர் எங்க காணோம்? ஏனா ஒய்ஃப்ரா என்ன அங்க என்ன பண்றே? மண்டபத்துக்கு கிளம்புங்க, நேரமாச்சு. நீ முதல்ல போ, எனக்கு அமெரிக்கன் எம்பசில வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி, சட்டன் வந்து சேருங்க. பகவானே அடாவி, பாத்திர மண்டபத்துல வண்டியில எடுத்து வச்சிட்டியோ? எல்லாத்தையும் வண்டியில் வச்சுட்டேன். பந்தக்காரன், பால்காரன், மைக் செட்டு, நாதஸ்வரம், வீடியோக்காரன் எல்லாரையும் நேரா மண்டபத்துக்கு வர சொல்லிட்டேன். யாரும் பைசா கேட்கலையே. இது வரைக்கும் யாரும் கேட்கல. பாத்துக்கலாம், நீ போ. ஏண்டா ஏய், ஆத்துக்கார இடிஞ்சதை கட்டி கொடுத்திருக்கார், அதை ஏன்டா அடிச்சிட்டு இருக்க நொட்டு நொட்டுன்னு? ஏன் சொல்ல மாட்டேன். அதான் என் தலையில இடி தூக்கி போட்டுட்டேனே. என்ன நடக்கிறது தெரியுமா? எனக்குன்னு பிறந்தாலே காயத்ரி. அவன் வாயை இவ்வளவு பெருசா பொளக்குறான் மாமா. அதுக்குள்ள ஸ்வீட் வைக்கிறதுக்காக இவன் ஆக்காட்டுன்னு சொல்லி ஊட்டுறான் மாமா. அந்த கட்ராவிய உங்க கட்டால பாருங்கோ மாமா. அங்க பாருங்க எப்படி ஊட்டுறா பாருங்க. ஊட்டுதான் ஊட்டிட்டு போற பொறாம மாமா, குளம் கோத்திரம் பார்த்து தான் மாப்பிளைய செலக்ட் பண்ணுவான். உங்க மாதிரி குளத்துல சிக்கிற வாழையெல்லாம் மாப்பிளை ஆக்க மாட்டான். அதெல்லாம் என் விதிடா, விட்டுட்டு போயாடா. விட்டுட்டு போறதா? என்ன சொல்றேன்? அவரை விட்டுட்டு போக சொல்றேடா இல்ல இந்த ஆத்த விட்டே போக சொல்றேடா? எங்காவது போய் தொலைடா. மாமா என்னடா மிரட்டுற? எங்க பாபா போவே? நான் எங்க போவேன்? நேக்கு யார தெரியும்? போகணும் தான் தோன்றது, ஆனா எங்க போறதுன்னு தோணுது. யாரவன் புலம்புறான்? புலம்புறதுக்குனே பிறந்தவன் என் தாய் மாமன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மஞ்சளுக்கு முஞ்சின நிறவும் இல்ல, மாமனுக்கு முஞ்சின உறவும் இல்லன்னு சொல்லுவா. நீ என்ன விட்டு? என் பிராணத்தை விட்டாலும் விடுவேனே தவிர உங்களை விட மாட்டேன். ஐயோ அந்த கர்மாந்தரத்தை பார்த்தேடா. நம்ம கண்ணு முன்னாடியே காயத்ரி அவன் தோலை ஈஷிட்டு நிக்கிறா. ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி ஆயி போச்சு. பாரா, இது ரெக்கார்ட் டான்ஸா விசிடியா டிவிடியாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது. எங்க கையில சல்லி காசு கிடையாது. இந்த கல்யாணத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்துற பொறுப்பை ரிச்சிகிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். இதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தினான்னா அவன் காயத்ரிக்கு ஹஸ்பண்ட், இல்லைன்னா சஸ்பெண்ட். புரியுறதா? பொண்ணு வீட்டார் வர்றதுக்கு முன்னாடி மண்டபத்துக்கு போய் ஆகணும். போய் வண்டியில ஏறா. எது அந்த ஓட்டக்கார இல்லையா? நேத்து வரைக்கும் ஓடிட்டு இருந்த வண்டி தானே, என்ன பண்ணாய்? அத நான் என்ன சொல்றது? நீங்க எல்லாம் போங்க, நான் பின்னாடி நடந்தே வரேன். எல்லாம் ஒரே ஸ்பீடு தான். போங்க. மாமா, இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறதே. என்னடா இது ஆரம்பமே அபசகுணமா இருக்கு. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா ஜஸ்ட் கழுதியாச்சு மாப்பிள மாதிரி. ஏண்டா விச்சு, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மாமா, ஏதாவது உயர்கள் இருக்கும், நான் பாக்குறேன். பாரு மாமா, இன்ஜினை காணலை. இன்ஜினை காணமா? ஏண்டா இன்ஜின் என்ன பண்ணாய்? என்ன கேட்டேன்னா, நான் என்னமோ அதை கழட்டி கொண்டு போய் கடையில வித்து பெரிசம்பளம் வாங்கின மாதிரிலாம் பேசு. அந்த மாதிரிலாம் பண்ணுவேணும். உங்க மைத்தரோட அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல கல்யாண மண்டபத்துக்கு போற வேலையை பார்ப்போம். ஏண்டா இன்ஜின் எல்லாம் கார்ல போய் கல்யாணம் பண்ணது போறது? மாமா, உதவுற மாதிரி உறவுக்காரவங்க கூட உதவ மாட்டாங்க சொல்லிருக்கா. இப்ப பாருங்க, மெக்கானிசம் ஒர்க் அவுட் ஆகுறது பாத்தியாமா? 4 வீலர் 2 வீலர் மாதிரி உதச்சே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பா என்ன சமைச்சு பாத்தீங்களா? கண்ணு வைக்காத. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? மெக்கானிக் சார், வண்டி நட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சபாஷ், இன்னைக்கு இன்ஜின் நீதான், கல்யாண மண்டபத்துல இன்ஜின் நீதான் வெட்டணும். ஜான வாசத்துக்கு இப்படித்தான் உதச்சே ஸ்டார்ட் பண்ண போறியா? அடேங்கப்பா, என்னமா தள்ளிட்டு போறான். காரை மட்டுமா தள்ளிட்டு போறான்? நான் கட்டிக்க போற காயத்ரியும் இல்ல தள்ளிட்டு போறான். என்ன பண்ண போற? இது ஒரு புண்ணியமா இன்ஜினை திருடி வித்து அதுல பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுட்டான். இல்லன்னா அந்த வெயிட்டையும் சேர்த்துல உரைக்க வேண்டி இருந்திருக்கும். ஃப்ரண்ட் பேக் 2 பிரேக்கையும் கால்லயே வச்சிருக்கானே வச்சு. ஹேர் பிரேக் மறந்துட்டேளே. சமைச்சு பாத்தீங்களா? வாயை மூடிட்டு சும்மா இருங்க. அபத்தைய கட்டிண்டு 1000 வருஷம் வாழறதை விட இந்த சமத்தை கட்டிண்டு சட்டுன்னு போய் சேர்ந்துடலாம். அப்பா, இன்னைக்கு இவரே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏன் இப்படி அழைத்துட்டு இருக்க? கல்யாணக்காரர் கொடுத்த காசை குடிச்சே செலவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல. நீ உன் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிய. சனி எனக்குடா பெரிய கிரிண்டர் வீட்டு கல்யாணம். இதுக்கு ஒரு ஷேர் வேற, இதுக்கு ஒரு ஏன்டா சேரெல்லாம் உடைச்சுட்டு இருக்க? மண்டபத்துக்கார கட்டி வைக்கிறக்கா? மாமா,
சேரெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு டைப்பா நடந்துட்டு இருக்க ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஆயிடுத்து. சேர் எல்லாம் வந்துடுதோ, மளிகை சாமான் எல்லாம் வந்துடுதோ. எப்படி கொடுப்பான்? பழைய பாக்கியெல்லாம் பைசல் பண்ணாதான் பலசரக்கு அனுப்ப வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சோட செட்டில் பண்ணுவோட. முடிஞ்சாதானே. இது மாமா, அவளுக்கு உங்க ஃபேஸ் மேல இப்பெல்லாம் வர நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டா. இவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருந்தாலே, அதெல்லாம் ஏன் ஃபேஸ் வச்சு கொடுத்தா? இப்போ அந்த மோர கட்டிக்காக கொடுக்க வேண்டியதானே. வெள்ளடிக்கிறதாவே விரல் சூப்பர் மட்டும் நானா? மாமா இப்ப சொல்லுங்க, காயத்ரி எனக்கு தான் டிக்ளேர் பண்ணுங்க. சத்திரத்தை நிரப்பி சரித்திரம் படைக்கிறேன் காணோ. சரிடா, அவன் உனக்கு தான். சத்திரத்தை நப்பி சரித்திரத்துல இடம் முடி. 8ஆம் கிளாஸ் பாட புஸ்தகம் பேரை போட்டுருவோம். முடியாது. மறுபடியும் அந்த தெப்ப குளத்துல விழுந்து என் பிராணத்தை விட்டாலும் விடுவேனே தவிர இந்த முழுக்கானுக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன். ஒழுக்கன் நன்னா இருக்கே பேரு. நான் முழுக்கான இல்ல மாமா, முதல்வன். ஒரு நாள் முதல்வன். காயத்ரியோட ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு தான் சாவே மாமா. அனந்தராம ஐயரோட சத்து ஊத்தணும் யாரு? சாட்சாத் நான் தான். எங்க முதலாளி கவலங்களுக்கு ஃபோன் பண்ணல. பண்ணேன். பலசரக்கு சாமான், காய்கறிகள், மைக் செட்டு எல்லாம் டெம்பிள் வந்திருக்கு. என்ன வேணும்? வாழைமரத்தை வாசல கட்டு, கரிகாய் பலசரக்க சமய கட்டுல கொட்டு, பாத்திரம் பண்ணங்களை அலம்ப போடு. மைக்க அவன் தலையில கட்டு. அவன் நீங்க போயிட்டு வரல. அப்பா ஆ, சமத்த பாத்தேளா? இப்பதானே முதல் தடவையா பாக்குறேன். உச்சு எல்லாம் சாமர்த்தியமா பேசி ஏற்பாடு பண்ணிட்டியே, ரொம்ப நன்றிப்பா. ஐயோ என்னது திடீர்னு நான் பொறுப்படுத்திட்டு கல்யாணம் இல்லையோ, உங்களுக்கு கெட்ட பேர் வரப்படாதுங்கிறது காத்தா. என்ன எல்லாம் மொச மொச நிக்கிறேன். கல்யாணம் வரையும் பாருங்க. கமான். போற போக்க பார்த்தா உன்னோட காயத்ரி அவன் தட்டிட்டு போயிடுவான் போல இருக்கே. கல்யாணம் நல்லபடியா நடந்தாதானே மாமா அவனுக்கு பொண்ணை கொடுப்பாரு. நடத்த விட மாட்டேன். கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவேன். அதுக்கப்புறம் அவன் சஸ்பெண்ட், நான் ஹஸ்பண்ட். அதுக்கான பல திட்டங்களை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன திட்டம் பாஸ்? என்ன திடீர்னு பாஸ் போடுற? பாஸ் 15 வருஷமா அந்த ஆள் கூட இருக்கேன். அவரும் உருப்படல, நானும் உருப்படல. இப்ப எங்கிட்ட வர போறியா? பாஸ் பாஸ் கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அத அப்படியே கண்டினியூ பாஸ், 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 பண்ணிக்க. பாஸ். இப்ப இல்ல, எப்ப தேவையோ அப்ப மட்டும் பண்ணு. சரிங்க பாஸ். ஃபாலோ மீ. பாஸ் நீங்க தான் முன்னாடி போகணும் பாஸ். திடீர் பாஸ் ஆனதால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீ வேணா போற, அவனை ஃபாலோ வாங்க பண்ணு. பாஸ், வாங்க வாங்க வாங்க. ஓய் யாரும் போய் வாழைத்தார அறுப்பு இருக்கேன். உன் வேலையை பாரு போய். நான் என் வேலையை தான் பாக்குறேன். இதை நான் அறுக்க விட மாட்டேன். கை எடுக்கும். வாயில பேசினா நீ ரெண்டு கத்தி காட்டுறீர். எதுவா இருந்தாலும் முதல்ல பேச, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மாமா இருக்கும் வந்து வச்சுக்கிறேன். நிலுவோ சாமான் தூக்கிட்டு ஓடுறேன். ஆட்சிக்கு யாரு வேணாலும் லஞ்சம் வாங்குறா, கல்யாணம் பண்ணுறதுக்கு யாரு வேணாலும் சாமான திருப்பி ஓடுறா. நிலுவோ என்னையா இவங்களை துரத்துறதுக்கோ இவங்க இந்த கல்யாண மண்டபத்துல செய்யறத தடுக்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன உரிமை கிடையாதா? என்ன போய் இந்த கொள்ளையடிக்கிற கும்பலுக்கெல்லாம் நீர் தான் கேங் லீடரா? கொள்ளை எடுத்துட்டு அதுக்கு விளக்க வேற சொல்றீரா? உண்மை அந்த சனியன் ஒண்ணும் பண்ணாத, அவளை விடு. என்ன மாவாது? ஆக்கிற்கு முன்னாடி எல்லாத்தையும் அள்ளிட்டு போறா. அவளை போய் சும்மா விட சொல்லல. யாரவா அவ நம்மள சும்மா விட்டுருக்கா இல்லையா? இந்த முகர கட்டை இன்ட்ரோடியூஸ் வேற பண்ணணுமா? இந்த ஓட்ட கல்யாண மண்டபத்தோட உருப்படாத ஓனர் ஆனா இருந்துட்டு போடுவேன். அதுக்காக எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாளா? அவளை நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன். நீ கல்யாண ஆத்துக்கார வர்றதுக்கு முன்னாடி கற்பூர தேடி சாமி கும்பிட்டு அடுப்ப பத்த வை. டியூட்டி ஃபர்ஸ்ட். ஸ்டாப் இட். ஐயோ நல்ல காரியத்துக்கு போறச்ச ஏன் அவசரமா நிப்பாட்டு? முதல்ல காசை கொடுத்துட்டு கற்பூரம் எத்தனை வெளியே பாருங்க. ஓய் ரொம்ப பந்தா பண்ணாதே. ஒவ்வாலே தொங்குறதுக்கு யோசிக்கிற ஓட்ட கல்யாண மண்டபம். நான் தான் ரெகுலரா பார்ட்டி கொண்டு வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். அதை கெடுத்துட்டேன்னா நீர் வவ்வாலா தொங்கணும். வவ்வால்னு தெரியறதோன்னா காசை விட்டுக்கோ. உங்க காசு தானே வேணும். நீ போய் அடுப்ப பத்த வை. இந்த ஈர விறகு நான் பாத்துக்கிறேன். அந்த கதையில என்ன போய் ஏண்டி உன் தோப்பனார் போட்டுக்க சட்டை இல்லாம வெறும் துண்டோட அலையறார். அவர் எப்படி காசுக்கு ஏற்பாடு பண்ணுவார்? கடல்ல நின்னுட்டு இருந்த கப்பலை காட்டி இந்த கப்பலுக்கு ஓனரே நான் தானே சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிடுவார் எங்க அப்பா. அவர் ரொம்ப கிளவர். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சமாளிச்சிருவார். ஏதாவது நல்ல வழி பண்ணுவார். மொல்ல மாதிரி தனம் பண்ணி கள்ள வழி பண்ணுவார். பொடி அடுப்ப பத்த வச்சா சொல்லியோ. இன்னும் கும்பிட்டு இருந்தா எப்படி? மச மசம் நிக்காது. வேற யாருமே பொண்ணு வீட்டுக்காரா வந்துருவா. வந்துட்டா மாமி வாங்க 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 வாங்க. எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிட்டு. நமஸ்காரம். மாப்பிள வர வேண்டியதான், தாலி எடுத்து கட்ட வேண்டியதான். அம்மி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறா. அடடே சாட்சாத் மகாலட்சுமியே கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. ஆமா இவன் யாரு? இவன் என்னுடைய அசிஸ்டன்ட். கொஞ்சம் வாசிப்பா. பாலப்பிராயத்துல நாரசுரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை சொல்றேன். இது அடுத்த ஜொய் ஜொய் சத்தம் கேக்குமே, அதுக்கு பேர் நாதசுரமா? A to Z ஏற்பாடெல்லாம் கரெக்டா பண்ணிருக்கேடா. எந்த குறையும் வந்துடக்கூடாது. மாப்பிள்ளை ஆத்துக்கார மனசு கோணாம கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். டெம்போல கல்யாண சாமான்லாம் இருக்கு. யாராவது எடுத்துட்டு வர சொல்லுங்க. என்ன அவிஷ்டு நீ சும்மா ரெடி போடா, எடுத்துட்டு வர. நீ உள்ள போ. வாங்க மாமி போலாம். இல்ல பொண்ணு வீட்டுக்காரர் வந்த உடனே பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்ல, எங்க பணம்? இப்பதானே வந்திருக்கா. அவ செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தானே வாங்கி தர முடியும். சாவியை கொடுங்க. யாருக்கு? நான் போகணும், கொடுங்க. சாவி கொடுத்தாதான் போவேடா. ஐயோ தாங்க முடியலையே, சாவியை கொடுங்க.